உங்களுக்கு தெரியுமா? ஒரு விஷயம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னது? குரங்குலேருந்து மனிதனாக மாற்றுற விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கிறது தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ நிறையா குரங்குகளை ஓட்டுரிமைக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த விஷயங்கள்லாம் தெரியுமா? அப்படி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே அதை வந்து ஒத்துக்காதீங்க. ஏற்கனவே என்னென்னமோ அனிமல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. வந்து குரங்குலேருந்து ஓட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க. ஏங்க, அதாவது இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று வந்தது தெரியுமா? சார் அப்படிம்பானுங்க. ஆமாம், வந்தது இல்லையா? வந்துச்சு. அதோட ஓட்டு நீக்கம்னு சொல்லி எவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்க தெரியுமா? மறுபடியும் யாரை சேர்க்க போகிறாங்க? மனிதர்கள் ஓட்டு போடுறதுக்கு லாய்க்கு இல்லாமல் தப்பாக ஓட்டு போடுறானுங்க. அதனால் மிருகங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளார நாங்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. காண்டா மிருகம், டைனோசர் எல்லாத்தையுமா? இல்லை, முதல்ல குரங்கு. ஏன்னா குரங்குக்கு தான் அந்த நாலேஜ், அந்த ஓட்டு, அந்த மிஷின் அமுக்கிற பொத்தான அமுக்கிற விஷயங்கள்லாம் அதுக்கு தான் சொல்லியிருக்கோம். என்ன சின்னத்தை நம்ம காட்டுறோமோ அந்த சின்னத்தில் அது போடும். அது பணம் வாங்காது. ஆனால் மனிதர்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க. அது ஒரு குரங்கு பணம் வாங்கும் தெரியுங்களா? பழம் கொடுக்கலாம், பழம் கொடுக்கலாம். அந்த பழம் வந்து பணம் கொடுத்தா தான் வாங்க முடியும் தெரியுங்களா? அதுவும் எப்படியோங்க. ஆனால் ஒரு விஷயம் எப்படியெல்லாம் கிடையாது. லஞ்சத்தை கொடுத்துணும் தான் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பணத்தை கொடுத்து ஓட்டு போடக்கூடாது தான் ரீசன். பணத்தை கொடுத்து ஓட்டு போடக்கூடாதெல்லாம் கிடையாது. இப்போது பணத்தை கொடுத்து ஓட்டு போடக்கூடாதுங்கிறீங்க. அது வந்து எந்த இடத்த குற்றமாக இருக்குது? கொடுக்குறவங்க மேலேயா, வாங்குறவங்க மேலேயா? கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா? மக்களோட தேவைகள் பணத்து நிமித்தமாக இருக்கு இல்லையா? அதனால் அரசியல் கொடுக்குறாங்க இல்லையா? அவங்க ஒருத்தவங்க நம்ம கை நீட்டி நீங்கள் காசு கொடுக்குறப்ப நான் வேணான்னு சொல்லக்கூடாது இல்லையா? பணங்கிறதுக்கு லட்சுமி, இந்த லட்சுமியை நமக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நான் வேணான்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆமாம், இது வந்து இப்போ காலங்காலமாக இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மனிதனோட இயல்பே, மக்களுடைய இயல்பும் மனிதனோட இயல்பும் ஒன்று தான். ஒரு மனிதனோட இயல்பும் மக்களுடைய இயல்பும் ஒன்று தான். ஒருத்தன் வந்து எல்லாமே நல்லது பண்ணிவிடுவான், கூட இருக்கவன் வந்து எல்லாமே நல்லது பண்ணிவிடுவான். திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒன்று பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து அவன் கெட்டவனாக ஆகிடுவான். ஸோ அவன் ஃபுல்லாகவே கெட்டவனாக இருந்துட்டு திடீர்னு அந்த நேரத்தில் நல்லது பண்ணானா அந்த நேரத்துக்கு அவன் நல்லவனாக மாறிடுவான் மக்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எலெக்ஷன் டயத்தில் எப்படி என்ன பண்ணாலும் எலெக்ஷன் டயத்தில் டக்குன்னு ஒன்று கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு டக்குன்னு அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன், டைமிங், அந்த நாட்கள், அதனால் அந்த செகண்ட் அந்த வாக்கு வங்கி தேவைப்படுதுங்கிறது தான் யதார்த்தமாக போயிட்டுருக்கு. இல்லை, நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்ல வர்றீங்க? அதாவது முக ஸ்டாலின் இது வரைக்கும் டிஎம்கே கட்சியில் எல்லாத்துக்கும் நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து அவங்களுக்கு ஒன்று கொடுக்காம போயிடுவாங்க. எதுவுமே கொடுக்காம இருக்கிற விஜய் வந்து கடைசி நேரத்தில் கொடுத்து ஓட்டை வாங்கிடுவாருங்கிறது மாதிரி சொல்ல வரீங்களா?